வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பயணம் செய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா சென்னை திருமுல்லைவாயிலில் இருக்க மாசிலாமணீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னடா நம்ம சேனலில் கோவில்களை மட்டும் பார்த்துட்ருக்கோன்னு நினைக்காதீங்க. நம்ம சேனலில் கோவில்களும் ஒரு சீரீஸ் தான். இன்னும் நம்ம நிறைய பயணம் பண்ணுவோம். பொதுவாக நம்ம ஊரில் இருக்க பெரிய பெரிய கோவில்களை பார்த்தப்ப செமையாக இருக்குது, நல்லா சாமி கும்பிடலான்னு தான் நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் என்னைக்காவது இந்த பெரிய பிரம்மாண்டமான மதில் சுவர்களுக்கும் கோபுரங்களுக்கும் பின்னாடி எவ்வளோ பெரிய கதைகளும் வரலாறும் ஒளிஞ்சிருக்குன்னு யோசித்து பார்த்துருப்போமா? இன்றைக்கி நம்ம இந்த கோவிலை சுற்றி பார்க்கவும் வழிபடவும் மட்டும் வரல. இந்த கோவிலோட வரலாற்றையும் அந்த காலத்தில் இந்த கோவில் ஏன் கட்டினாங்கன்னு இதுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதையை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நான் ஒரு பெரிய வரலாற்று ஆய்வாளர்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச புராண கதைகளை வச்சு நான் இந்த கோவிலோட வரலாற்றை பற்றி ஒரு சின்ன வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவில் பார்த்து இந்த வரலாற்றை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. திருமுல்லைவாயில் காடு. குறும்பர் பழங்குடியினரான வாணன் மற்றும் ஓணன் வீரத்துடன் தங்கள் நிலத்தை ஆட்சி செய்கிறார்கள். அவர்களின் சக்தியால் யாரும் அந்த வனத்தை கைப்பற்ற முடியவில்லை. தொண்டைமான் மன்னன் அந்த பகுதியை தன் ஆட்சிக்குள் கொண்டு வர விரும்புகிறான். பல முயற்சிகள் தோல்வியடைந்ததால் இறுதியில் போருக்கு தயாராகிறான். பெரும்படை, யானைகள், குதிரைகள், தேர்கள் அனைத்தும் புறப்படுகிறது. போருக்கு செல்லும் வழியில் அடர்ந்த முல்லை செடிகள் நிறைந்த பகுதியை அவர்கள் கடக்கிறார்கள். திடீரென மன்னனின் யானையின் கால் கொடிகளில் சிக்கிக் கொள்கிறது. வீரர்கள் வாளால் அந்த கொடிகளை வெட்டத் தொடங்குகிறார்கள். திடீரென்று இலைகளிலிருந்து இரத்தம் பீரிட்டு வருவதையும் இரத்தம் வடியும் ஒரு லிங்கம் இருப்பதையும் அவர்கள் கண்டனர். அதிர்ச்சியடைந்த மன்னன் தான் ஒரு பாவம் செய்துவிட்டோமோ என்று மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தான். மன்னன் மனவேதனையுடன் சிவனை வேண்டிக் கொள்கிறான். அந்த வேளையில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி அவன் முன் தோன்றுகிறார்கள். இங்கே எனக்கொரு கோயில் கட்டு என்று சிவன் அருள்கிறார். மாசு இல்லாத மாணிக்கம் போல இங்கே மாசிலாமணீஸ்வராக இருப்பேன் என்று கூறுகிறார். குறும்பர்களை அழிப்பதற்கு தனது வாகனமான நந்தியை அனுப்பி ஆதரவளிப்பதாகவும் சிவன் உறுதியளித்ததாக நம்பப்படுகிறது. அவனது கட்டளைப்படி நந்தியும் மன்னனுக்காக போரிடச் செல்ல தயாராகிறது. போரில் வெற்றி பெற்ற மன்னன் இறைவனுக்கு அளித்த வாக்குப்படி கோவிலை நிறுவினான். இவ்வாறு சிவன் திருமுல்லைவாயிலில் மாசிலாமணீஸ்வரர் என்று திருமுல்லைவாயிலில் அருள் பாலிக்கிறார். ஏதாச்சும் நிறை குறைகள் இருந்தால் கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். இதில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நான் அதை சரி பண்ண பார்க்குறேன். அடுத்த வீடியோவில் வரும்போது இன்னும் எனக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். சரி, வாங்க நம்ம அப்படியே இந்த கோயிலை சுற்றி வரலாம். இந்த கோவிலோட கட்டிடக்கலையே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு. சுமார் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஈவினிங் டைமில் வரும்போது இந்த கோவிலோட சூழல் நமக்கு ரொம்ப பெரிய மன அமைதியை தருதுங்க. இதை என் வார்த்தையால் நான் விவரிக்க முடியாது. இதை நீங்கள் ஒருத்தர் அனுபவிக்கும் போது தான் அதோட பலன் புரியும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மீண்டும் நான் ஒரு நல்ல பயணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் பயணம் செய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அது எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும்.